தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் திமுக போட்டி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் EVKS இளங்கோவன் நேற்றைய தினம் காலமாகிவிட்டார். மூச்சுத் திணறல் காரணமாக சென்னை மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். காலமாகிவிட்டார். 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் ஈவேரா திருமகன் வெற்றி பெற்றார். ஓராண்டுகளிலேயே அவர் மாரடைப்பால் காலமானார். பிறகு நடைபெற்ற இடைத்தேர்தலில் அவருடைய தந்தை EVKS இளங்கோவன் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அவரும் 1.5 ஆண்டு காலத்திலேயே காலமாகிவிட்டார். தற்பொழுது இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட உள்ளது. இந்த சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சி மீண்டும் போட்டியிடுமா என்பது கேள்விக்குறிதான். ஏனென்று சொன்னால் 1.5 ஆண்டு காலத்திலேயே இன்னும் சட்டப்பேரவை தேர்தலுக்கு 1.5 ஆண்டு காலம் உள்ளது. திமுக வென்றாக வேண்டும் என்ற கட்டாயத்தில் உள்ளது. ஆகவே இந்த தேர்தலில் காங்கிரசுக்கு வாய்ப்பு கொடுக்க திமுக விரும்பவில்லை என்று கூறப்படுகிறது. திமுகவே நேரடியாக இடைத்தேர்தலில் களமிறங்க முடிவு செய்துள்ளது. ஏனென்று சொன்னால் இந்த இடைத்தேர்தலில் திமுக கூட்டணி காங்கிரஸ் வேட்பாளர் தோல்வியுற்றால் அது திமுகவுக்கு வருகிற சட்டசபை தேர்தலில் ஒரு பின்னடைவாக கருதப்படும். இதை வைத்தே பத்திரிகைகள் ஏதாவது பல விதவிதமான தலையங்கங்கள் எழுதுவர். திமுகவுக்கு தோல்வி உறுதி, திமுக டெபாசிட் காலி, திமுக ஆட்சி இழப்பது உறுதி என்று எதிர்மறையான தோற்றத்தை உண்டு பண்ணுவர். ஆகவே திமுக இந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டிய காலகட்டாயத்தில் உள்ளது. ஆகவே ஈரோடு கிழக்கு தொகுதியில் நடைபெற உள்ள இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு திமுக விட்டு கொடுக்காது என்று தெரிகிறது. திமுக நேரடியாக களமிறங்க முடிவு செய்துள்ளது. அங்கு கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவர்கள் அதிகம் இருப்பதால் கவுண்டர் சமூகத்தை சார்ந்த ஒருவரை வேட்பாளராக நிறுத்த திமுக முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. முன்னாள் அமைச்சர் சுப்புலட்சுமி ஜெகதீசன் அவர் திமுக வேட்பாளராக களமிறக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. அவர் 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டசபை தேர்தலிலே அவர் நூலிலையில் தோல்வியடைந்தார். பாஜக வேட்பாளரிடம் தோல்வியடைந்தார். அதற்கு காரணம் அமைச்சர் முத்துசாமி என்று கூறப்பட்டது. ஏனென்று சொன்னால் ஈரோடு அந்த சுப்புலட்சுமி ஜெகதீசன் வெற்றி பெற்றால் அவர்தான் சபாநாயகர் என்று பேச்சு இருந்தது. அவரை வெற்றி பெற விடாமல் முத்துசாமி தான் உள்ளடி வேலைகள் பார்த்தார் என்று கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் சுப்புலட்சுமி ஜெகதீசன் தன்னுடைய பொறுப்புகளை ராஜினாமா செய்துவிட்டு திமுகவிலிருந்து விலகினார். ஆனால் பின்பு ஸ்டாலினை சந்தித்து பேசினார். ஆகவே வருகிற ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் சுப்புலட்சுமி ஜெகதீசன் திமுக வேட்பாளராக களமிறங்குவார் என்று கூறப்படுகிறது. இது காங்கிரஸ் கட்சியினர் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.